வணக்கம். நம் ஜேகேஆர் லட்சுமி கல்யாண் யூடியூப் சேனல்ல வேல்மாறல் பாடல்களுக்கு நம் விளக்கம் பார்த்துட்டு வாரோம். இப்போ 8வது பாடல். வழக்கமா அந்த வேல்மாறல்களுக்கு என்ற உள்ள சந்தத்த நம்ம பார்க்கணும். சந்தத்தின்படி தான் அந்த பாட்ட நம்ம படிக்கணும். சந்தம் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். தனத்ததன தனத்ததனங்கிறத ஒரு 7 தடவ நீங்க சொல்லணும். கடைசியில தானங்கிறது முடியும். இப்ப நீங்க பாட்ட பார்ப்போம். "சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உறக்கியலும் அறத்தை நிலை காணும்." 7 தடவ வரும். "சொலற்கரிய திருப்புகழை." இந்த திருப்புகழ் என்பது சொல்ல அளவிட முடியாதது. யாராலும் சொல்ல முடியாதது. இப்போ மனிதன் ஒரு பாடல் பாடுறான்னா, அது வேற. ஆனால் மனிதன் உள்ளிருந்து இறைவன் பாடினாள் என்றால், அது சொல்ல அளவிட முடியாதது. இந்த திருப்புகழுடைய பெருமை. திருப்புகழ் என்பது எதைப் பற்றி சொல்கின்றது? முருகப்பெருமானுடைய மகிமையை சொல்கின்றது. கந்தனின் மகிமை. இந்த கந்தனினுடைய மகிமை யாரால் சொல்ல முடியும்? முருகப்பெருமானுடைய மகிமையைப் பற்றி யாராவது ஒருவர் சொல்ல முடியும் என்றால் சொல்ல முடியுமா? அது யாராலும் சொல்ல முடியாது. அதைச் சொல்லச் சொல்ல எப்படி இருக்கும்? கண்ணதாசன் சொல்லுவார். முருகனை நினைத்தால் எப்படி இருக்கும் என்று ஒரு திரைப்படத்திலே பாடுகின்ற பொழுது, "சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா முருகன் என்றால் அழகன் என்று மனமொழி கூறும் அழகன் என்றும் குமரன் என்றும் மனமொழி கூறும் உயிரினங்கள் ஒன்றை ஒன்று பார்த்திடும்போது உயிரினங்கள் ஒன்றை ஒன்று பார்த்திடும்போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன்னருளன்றோ கந்தழ உன்னருளன்றோ முருக எப்படி பாடுகின்றார் கண்ணதாசன். அந்த முருகனுடைய பெருமையை சொல்ல முடியுமா? சொல்லச் சொல்ல திவட்டாமல் இனித்துக் கொண்டே இருக்கின்றது. அதனால் தான் அருணகிரிநாதர் சொல்கின்றார், "சொலற்கரிய திருப்புகழ்" என்று சொல்கின்றார். இது நாம் நம்முடைய புகழைப் பற்றி பார்க்கின்றோம். இறைவனுடைய புகழுக்கு அடைமொழியாக வருவதுதான் இந்த திரு என்ற வார்த்தை. இறைவன் எங்கெல்லாம் இருக்கிறானோ, அங்கெல்லாம் இந்த திரு என்ற அடைமொழி வருகின்றது. இப்ப நான் இருக்கிற ஊரே செந்தூர். அது இறைவன் முருகப்பெருமான் இருக்கிறதுனால அது திருச்செந்தூர். சாதாரண மலை இல்லை. ஏழுமலையான் இருப்பதனால அது திருமலை. திரு ஆவினன்குடி, திருப்பரங்குன்றம், திரு ஏரகம், திரு தணிகை. இந்த திரு என்ற வார்த்தை எப்பொழுது வரும் என்றால், இறைவன் இருக்கின்ற இடங்களில் இறைவனைப் பற்றி நாம் பேசுகின்ற பொழுது, இறைவனுடைய இருப்பிடத்தை பார்க்கின்ற பொழுது, இறைவன் எங்கெல்லாம் இருக்கின்றானோ, அப்ப அருணகிரிநாதருடைய பாடல்ல யார் இருக்கா? முருகப்பெருமான் இருக்கிறார். அதனால் இது முருகப்பெருமானினுடைய புகழைச் சொல்வதனாலே இதற்கு திருப்புகழ் என்று பெயர். சுழற்கரிய திருப்புகழ். இந்த சுழற்கரிய திருப்புகழ் உரைத்தவர். இந்த திருப்புகழை யாரெல்லாம் பாடுகிறார்களோ, இன்னும் பாடுகின்ற பொழுது எப்படி பாட வேண்டும் என்றால், மனம் கசிந்து அந்த பாட்டினுடைய பொருள் உணர்ந்து, அந்த முருகப்பெருமானையே நினைத்த திருப்புகழை யார் பாடுகிறார்களோ, வெறும் வாய் மட்டும் அசைத்து பயனல்ல. மனப்பாடம் செஞ்சுட்டோங்கிறதுக்காக நம்ம முருகனை நினைக்காமல், முருகனை மனதிலே தியானிக்காமல் திருப்புகழை பாடுவதால் எந்த விதமான பயனும் இல்லை. அவனை நினைத்த மேனியிலே மனம் உருகி பாடினால் மட்டும் தான் அதற்குரிய அருள் கிடைக்கும் நமக்கு. அதனால இறைச்சிந்தனையிலே இருப்பவர்கள் நான் ஒன்றே ஒன்று அறிவுரை சொல்கின்றேன். இறைவனுடைய பாடல்களை பாடுகின்ற பொழுது, அதை எந்த விதமான இடையூறும் இல்லாத வண்ணம் நீங்கள் உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு பூஜை அறையிலே இருந்து இறைவனை நினைத்து, அல்லது தனிமையிலே இருந்து இறைவனை நினைத்து அவனுடைய பாடல்களை பாடுங்கள்.
ஏன்னா ராமலிங்க அடிகளார் சொல்லுவார், "அம்பலத்தார் பாட்டு அருட்பாட்டு, அல்லாதார் பாட்டெல்லாம் திருப்பாட்டு" என்று கோபத்தோடு சொல்லுவார். இறைவனை பாடுகின்ற பாட்டு அருட்பாட்டு என்று சொல்வார். மற்ற எல்லா பாட்டெல்லாம் திருப்பாட்டு என்று கோபத்தோடு சொல்லுவார். அதனால சொலற்கரிய திருப்புகழை, இந்த இறைவனுடைய திருப்புகழை உரைத்தவரை சரஸ்வதி அந்தாதியிலே வரும். அம்மா, நான் இன்னைக்கு எவ்வளவோ கம்பராமாயணம் 10,000க்கு மேல பாட்ட எழுதியிருக்கிறேன். இவ்வளவு பாட்டையும் தந்தது யாருன்னா, நீதானம்மா தந்த அப்படின்னு சொல்லி சரஸ்வதி அந்தாதியில் வரும். உரைப்பார் உரைக்கும் கலைகளெல்லாம் உன்னையன்றி தரைப்பால் ஒருவர் தரவல்லரோ அப்படின்னு கம்பநாட்டார் என்ன செய்வார் சொல்வார். அதனால அருணகிரிநாதர் இந்த திருப்புகழை தந்தது கூட முருகப்பெருமானுடைய அருள் இல்லாமல் பாட முடியாது. ஓசோ ஒரு இடத்துல சொல்வார், நான் தியானத்தில் இருந்து பேசுகிறேன் என்று சொல்வார். இறைவன் உள்ளிருந்து பேசுகின்ற வார்த்தை அத்தனையுமே அது மகத்துவமானது. இறைவன் உள்ளிருந்து பேச வேண்டும். இறைவனாலே பேச வேண்டும். அவன் அதுவாக இருந்து பேச வேண்டும். அதுதான் இங்கு முக்கியம். அதனால இந்த புகழ் இறைவனை பற்றிய புகழ் என்பதால் திருப்புகழாகியது. அதை சொல்ல அளவிட முடியாது. சிவபெருமானும் பார்வதியும் சேர்ந்து கூட முருகப்பெருமானுடைய பெருமையை சொல்ல முடியும் என்றால் சொல்ல முடியாது. 100 ஆண்டுகள் கடந்தாலும் சொல்ல முடியாது. அதுபோல வேதங்களாலும் முருகப்பெருமானுடைய பெருமையை சொல்ல முடியாது. ஆனால் அருணகிரிநாதர் திருப்புகழிலே முருகப்பெருமானுடைய மகிமையை சொல்கின்றான் என்றால் அங்கு முருகன் உள்ளிருந்து சொன்னதனால் சொல்ல முடியும். அவனே உள்ளிருந்து அவனுடைய பெருமையை அருணகிரிநாதர் மூலமாக என்ன செய்கின்றார் சொல்கின்றார். சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த வகை. இந்த திருப்புகழை சொல்பவர்களுக்கு ஏதேனும் துன்பம் நேருமா? இந்த திருப்புகழை சொல்பவர்களுக்கு ஏதேனும் இடர் நேருமா? இந்த திருப்புகழை சொல்பவர்களுக்கு யாராவது பகை செய்வார்களா? கெடுதல் செய்வார்களா? அப்படி யாராவது அவர்களுக்கு துன்பம் செய்தாலோ, இடர் செய்தாலோ, அல்லது அவர்களுக்கு பகை செய்தாலோ, அவர்களுக்கு என்ன ஏற்படும் என்றால் அறுத்தெறிய. அடுத்த பகை அறுத்தெறிய. அவர்களை யாரெல்லாம் இந்த திருப்புகழை சொல்பவர்களுக்கு கெடுதல் நினைக்கிறார்களோ, அவர்களை வம்சத்தையே வேற இருக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது இந்த வே. இப்ப என்ன பொருள் என்றால், திருப்புகழை நீங்கள் சொன்னால் போதும். வேற ஒண்ணும் வேண்டாம். திருப்புகழை சொன்னாலே நம் குறைகளை அனைத்தையும் வேல் பார்த்து கொள்ளும். அவ்வளவுதான். இந்த வேல்மாறல்ல 8வது பாட்டு என்ன சொல்றாரு, இந்த பாட்டை நீங்க படிச்சாலே போதுங்கிற மாதிரி சொல்றார். இந்த திருப்புகழை அருணகிரிநாதருடைய திருப்புகழை நீங்கள் சொன்னால் போதும், உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் அவன் பார்த்துக்கிடுவான். உங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது. உங்க வேலை என்ன? நீங்க திருப்புகழை படிக்கிறது மட்டும்தான் உங்க வேலை. சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தெறிய உறக்கி எழும். உறக்கி எழும் என்றால் என்னன்னா, அந்த வேல் உத்வேகத்தோட எழுதான். ஒரு கோபத்தோட யாருடா என் திருப்புகழை சொன்னவனுக்கா நீ கெடுதல் நினைக்கிற? என்னுடைய முருகப்பெருமானுடைய திருப்புகழை சொன்னவனுக்கா நீ தீங்கு நினைக்கிற? அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு உத்வேகத்தோட எழுந்து அந்த கெடுதல் நினைத்தவனை என்ன செய்கின்றது? வேரோடு அழித்து விடுகின்றது இந்த வேல். எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் அது! நம்மை காப்பதற்காகவே இந்த வேல் அவதரித்திருக்கின்றது. இதுல அருணகிரிநாதர் இன்னும் ஒரு முக்கிய கருத்தை சொல்கின்றார். கடைசியில இறுதியில அறத்தை நிலை காணும். தர்மத்தை நிலை பெறச் செய்யும். தர்மம் இல்லைன்னா திருக்குறள்ல கூட முதல் பாலே அறத்துப்பால் தான். அறத்துப்பால் தான் என்ன சொல்கின்றது. அதனால இந்த தர்மத்தை நிலை பெறச் செய்ய வேண்டும். தர்மத்தை நிலைவரச் செய்வதற்காகவே கண்ணபெருமான் அவதரித்தார். 18 நாட்கள் மகாபாரதம் நடந்தது. அருணகிரிநாதர் சொல்கிறார், கண்ணா, நீ எப்படி தர்மத்தை நிலைவரச் செய்வதற்காக அவதரித்தாயோ, அதுபோல இந்த உலகத்திலே தர்மத்தை நிலைவரச் செய்வதற்காக அவதரித்ததுதான் இந்த வேல். இப்ப தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அவதரித்தது வேல். வேலினுடைய மகிமை இதைவிட எப்படி சொல்ல முடியும்? எவ்வளவு அருமையாக அருணகிரிநாதர் சொல்கின்றார்.
கண்ணா, நீ எப்படி தர்மத்தை காப்பதற்காக அவதரித்தாயோ, அதுபோல இந்த தர்மத்தை காப்பதற்காக அவதரித்தது வேல். அப்ப தர்மத்தின் வடிவம், தர்மத்தின் உருவம் இந்த வேல். தர்மம் தான் வேலுடைய வடிவமாக இருக்கின்றது. அறத்தை நிலை காணும் என்று சொல்கின்றார். அதனால எப்படி பகவான் கண்ணபெருமான் கையில வந்து சக்கரம் இருக்கின்றதோ, அதுபோல முருகப்பெருமான் கையில் இருந்த வேல் வந்து தர்மத்தை நிலைபெறச் செய்வதற்காக இந்த வேல் இருக்கின்றது. இந்த வேல் இது மட்டுமல்ல, எத்தனை காரியங்களை செய்கின்றது என்று பார்த்தால் கணக்கிடங்காத செயல்களை எல்லாம் செய்கின்றது. எனவே அனுதினமும் நீங்கள் திருப்புகழை உரைக்க வேண்டும் என்று சொல்கின்றது. இந்த முருகனுடைய மகிமையை பார்க்கின்றோம், கண்ணனுடைய மகிமையை பார்க்கின்றோம். கண்ணன் வந்து வாமன அவதாரத்தில் விஸ்வரூபம் காட்டினார். பீஷ்மருக்கு விஸ்வரூபத்தை காட்டினார். அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காட்டினார். ஆனால் விஸ்வரூப தரிசனம் திருச்செந்தூர் முருகன் முருகப்பெருமான் விஸ்வரூபத்தை காட்டிய ஒரே இடம் வந்து திருச்செந்தூர் தான். அவனுடைய மகிமையை காண்பித்த இடம், இந்த உலகம் முழுவதும் நான் தான் வியாபித்திருக்கிறேன் என்று காண்பித்த இடம் வந்து அறுபடை வீடுகளிலே திருச்செந்தூர் மட்டும்தான். அதனாலே திருச்செந்தூரிலே வந்து விஸ்வரூபம் பார்ப்பது மிகவும் ஒரு அற்புதமான காட்சி. அந்த விஸ்வரூபத்திலே முருகப்பெருமான் உலகமெங்கும் வியாபித்திருக்கக்கூடிய அந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் மைந்தன் முருகப்பெருமானை காணுகின்ற பொழுது கேட்ட வரங்கள் எல்லாம் கிடைக்கும், நினைத்த காரியங்கள் எல்லாம் கிடைக்கும். இப்போ இந்த திருப்புகளை பற்றி பாடுகின்ற பொழுது திருத்தணியினுடைய திருப்புகழிலே இந்த திருப்புகழினால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? இந்த திருப்புகளை ஏளனமாக பேசுபவர்கள், இந்த திருப்புகளை வந்து பாடக்கூடாது என்று சொல்பவர்கள், திருப்புகழ் மீது கோபப்படுபவர்கள், திருப்புகளை பழிப்பவர்கள், திருப்புகளை பகைப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த திருப்புகழ் எப்படி இருக்கின்றது என்று ஒரு பாடல் இருக்கின்றது. அதை சொல்லுகிறேன் உங்களுக்கு. சினத்தவர் முடிக்கும். சினத்தவர் முடிக்கும் என்றால் என்ன? இங்கெல்லாம் திருப்புகழ் பாடக்கூடாது, இதெல்லாம் பாட முடியாது, வேற இடத்துல போய் பாடுங்க அப்படின்னு யாராவது ஒருத்தன் கோவப்படுறான்னு வச்சுக்கிடுங்களேன், அவன் தலை தப்பாது. நான் சொல்லல, அருணகிரிநாதர் சொல்றார். சினத்தவர் முடிக்கும். முடியும்னா தலை, அவன் தலை தப்பாது. திருப்புகழ் அங்க படிக்கக்கூடாது, திருப்புகழ்லாம் அங்க படிக்கக்கூடாது, வேற எங்கேயா போய் படிங்க அப்படின்னு எவனாவது கோவப்பட்டு திருப்புகழை சொன்னான்னு வச்சுக்கிடுங்க, அவன் தலை தப்பாது. சினத்தவர் முடிக்கும், பகைத்தவர் குடிக்கும். திருப்புகழை வந்து எவனாவது வந்து பகை கொண்டு நான் அதன் மீது கோபம் உண்டான்னு வச்சுக்கிடுங்க, என்ன ஆகும்? அவன் வம்சம் இல்லாம போயிடும். பகைத்தவர் குடிக்கும், செகுத்தவர் உயிர்க்கும். திருப்புகழை பாடுபவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று எவனாவது நினைத்தான் வச்சுக்கிடுங்களேன், அவ்வளவுதான், அவன் உயிர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது மட்டுமல்ல, சினமாக சிரிப்பவர் தமக்கும். திருப்புகழை எவனாவது ஒருத்தன் ஏளனமா பேசுறான், கிண்டல் பேசுறான், கேலி பேசுறான்னு வச்சுக்கிடுங்க, சிரிப்பவர் தமக்கும், பழிப்பவர் தமக்கும். திருப்புகழை யாராவது பழித்து சொல்றா, இது என்னையா பாட்டு, இதெல்லாம் ஒரு பாட்டாயா, இதை விட எவ்வளவு பெரிய பாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தன் திருப்புகழை பழித்து சொன்னான்னு வச்சுக்கிடுங்களேன், சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பன்று அறிவோ யாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த திருப்புகழ் எப்படி தெரியுமா? நெருப்பு, எரிச்சிரும் பார்த்துக்கோ. திருப்புகழை எவனாவது கிண்டல் பண்ணி கேலி பண்ணி சிரிச்சாலோ அல்லது பழிச்சாலோ அவங்களுக்கு இந்த திருப்புகழ் எப்படி தெரியுமா? நெருப்பன்று அறிவோ யா. அதை விட இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, இந்த திருத்தணிகை திருப்புகழ்ல நினைத்தது அழிக்கும். இந்த திருப்புகழை பாடுறவனுக்கு நினைத்தது அழிக்கும். இப்ப நினைத்த மாதிரிலே முக்தி கிடைக்கக்கூடிய ஒரே இடம் எதுன்னா திருவண்ணாமலை. நினைத்ததை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டா கற்பக விருட்சம். தேவலோகத்துல இருக்கக்கூடிய, கேட்டால் கொடுப்பது காமதேனு, நினைத்தால் கொடுப்பது கற்பக விருட்சம். அப்ப முருகப்பெருமான் கையில் உள்ள வேல் எது? கற்பக விருட்சம். நினைத்தது அழிக்கும், நினைத்தது அழிக்கும். எவ்வளவு ஒரு அருமையான, மனத்தையும் உருக்கும். இந்த மனம் உருகணும்ல, கந்தர் அனுபூதியில முதல்ல சொல்றாருல்ல,
நெஞ்ச கனகுல் நெகிழ்ந்துருக தஞ்சத்தரு சண்முகனுக்கு இயல்சேர் செஞ்ச புனைமாலைச் சேர்ந்திடவே பஞ்சக்கரம் ஆணை பதிவாம். நெஞ்ச கனகல் நெகிழ்ந்துருக அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த நெஞ்சில இருக்கக்கூடிய கல்லு உருகணும். அதுக்கு என்ன செய்யணும்? திருப்புகழ் படிக்கணும். மனத்தையும் உருக்கும். இன்னும் ஒண்ணு சொல்றாரு. இந்த மீண்டும், மீண்டும் இந்த பூமியில பிறந்து, 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 பிறந்து ஆதிசங்கரர் சொல்ற மாரி புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனம், புனரபி மரணம் மாரி, இந்த ஜனனமும் மரணம் இருந்தது பிறவி பெருங்கடல்ல நீந்துவதற்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான் கடற்கரையில இருக்கிறாரு. ஓடக்காரனா இருக்கிறாரு. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அந்த மாரி இந்த நிஷி தஸ் திஸ் நிசிக்கரு நிசிக்கரு என்றால், இருட்டறையிலே போய் ஒரு கருவாக நான் பிறக்க விடாமல் தடுப்பது எது என்றால் இந்த வேல். அப்ப பிறவி பயனை நீக்குவது வேல், நினைத்ததை எல்லாம் கொடுப்பது வேல், மனத்தை உருக்கி மனசாந்தி கொடுத்து தியானத்தை தந்து முக்தியை தருவது வேல் என்று சொல்கின்றார். அதைவிட இன்னொன்று சொல்கின்றார். இறுதியாக நெருப்பையும் எரிக்கும், பொறுப்பையும் இடிக்கும், நிறைப்புகழ் உரைக்கும் செயல்தாராய். முதல்ல எல்லாவற்றையும் நெருப்பை எரிக்கும் என்று சொன்னார். பின்பு அந்த நெருப்பையும் எரிப்பது எது என்றால் வேல். மிகப்பெரிய மலையையும் இடிக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது இந்த வேல். இந்த நிறைப்புகழ், நிறை என்றால் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் பேரின்பத்தையும் தரக்கூடிய இந்த திருப்புகழை சொல்வதற்குரிய வாய்ப்பை எனக்கு தா. நிறைப்புகழ் உரைக்கும் செயல்தாராய் முருகா. இந்த திருப்புகழை என் நாவினால் சொல்வதற்கு இந்த நாவு என்ன புண்ணியம் செய்ததோ என்று பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை என்று நாவுக்கரசர் சொல்வதைப் போல, நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே என்று சொல்வதைப் போல, கந்தசஷ்டி கவசத்திலே 36 கருவிகள் இருக்கின்றது. அதற்கு உன்னதமான கருவி இந்த நாக்கு. இந்த நாவு இந்த திருப்புகழை சொல்வதற்கு என்ன பாக்கியம் செய்தது என்று நிறைப்புகழ் உரைக்கும் செயல்தாராய் என்று கூறுகிறார். இந்த வேல் தர்மத்தை நிலைநாட்டுகின்றது. திருப்புகழை சொல்பவர்களுடைய அத்தனை துன்பத்தையும் வேறறுக்க வல்லது. எனவே அனுதினமும் நாம் வேல்மாறலை படிப்போம். நம்மளுடைய அல்லலை எல்லாம் ஆண்டவன் பார்த்துக் கொள்வான். ஆறுமுகன் இருக்கின்ற பொழுது நம் அல்லல் என்ன செய்யும்? அவன் இருக்கையில் நீங்கள் கவலை வேண்டாம். கந்தன் இருக்கையில் கவலை வேண்டாம். வேல்மாறலை அனுதினமும் படிப்போம் என்று சொல்லி, இந்த பாடலுக்கு 8வது பாடலை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விளக்கத்தை உங்களிடத்திலே இருந்து சொல்லி விடைபெறுவது என்றும் உங்கள் லட்சுமி கல்யாண். வழக்கம் போல நம் ஜேகேஆர் லட்சுமி கல்யாண் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. இந்த மாசி திருவிழாவினுடைய 7 நிகழ்வுகள் வரைக்கும் சொல்லியிருக்கிறேன். கொடியேற்றுறதுக்கு முன்னால அந்த கொடிப்பட்டத்தில் இருக்கக்கூடிய மயில் கண் திறக்கிறது வரைக்கும் பார்த்துருக்கிறேன். மீதி ஒரு 14 அன்னம் மாசி திருவிழால இருக்கு. மொத்தம் 21 நிகழ்வுகள். அதையும் அடுத்த பதிவுல சொல்ல இருக்கிறேன். அதனால இந்த பதிவுகள் எல்லாம் நீங்கள் கேளுங்கள். மற்றவர்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இதுதான் மிகப்பெரிய புண்ணியம். இதுதான் மிகப்பெரிய புண்ணியம். அதாவது யாம்பற்ற இன்பம் மையகண்ட மாரி, இந்த வேல்மாறலுடைய இன்பம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். வேல்மாறலை படிப்பதன் மூலம் அடைகின்ற நன்மைகள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி, எல்லோருக்கும் இதை ஷேர் செய்யுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.